அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலோண்ட் எபிசோட் 173 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஷாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து அவளுடைய டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவன் ஆஸ்கார் சொல்கிறான் தங்சானுடைய மெத்தட் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறான். தங்சான் சொன்ன அந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி எல்லாருமே லெவல் 50, அதாவது 50 படிக்கட்டை தாண்டி போயிருக்காங்க. இதில் முக்கியமே யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ரோராங் தான். அவள் 20 படிக்கட்டு கூட ஏற முடியாமல் கஷ்டப்பட்டா இல்லையா, இப்போ 53 படிக்கட்டு ஏறி இருக்கா. மூபா என்ன சொல்கிறான், எப்பா நீ மற்றவங்கள பற்றி பேசுறதை நிப்பாட்டு, நீ ஒரு மான்ஸ்டர்ரா, நீ ஆல்ரெடி 80 படிக்கட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷியாங் அந்த இடத்துக்கு வராப்பா. வந்த உடனே ஃபேட்டி போயிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆனால் அவன் என்னமோ இவனை பார்த்த உடனே வெக்கப்படுறா. எதுக்கு இவன் வெக்கப்படுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவள் வெக்கப்படுறதுக்கு காரணம் இருக்குடா. இப்போ தங்சானுமே என்ன பண்ணுறான், கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நாங்கள் வந்து இந்த ஓஷன் கார்டு லைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கோம், அதாவது டெட்லைன் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கோம், நீ எங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இந்த டெஸ்ட் வந்து எனக்கு அசைன் ஆகலை, நான் இதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், அசைன் ஆகலைன்னா என்ன, ட்ரை பண்ணக்கூடாதா என்ன, அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ட்ரை பண்ணு. இந்த காட் ஆஃப் ஓஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் நம்ம சோல் பவர் வந்து ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவளை நான் ட்ரை பண்ணுறேன்னு போகிறாப்பா. இவளால் உள்ளுக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. கஷ்டப்பட்டு கால் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சா பொசுக்குன்னு கீழே போயிடுவாளா. என்னடா ப்ரெஷர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்சான் நீ வந்து ஸ்ட்ராங் ஆகணும் சீக்கிரமா, ஓஷன் கார்டை டிசப்பாயிண்ட் பண்ணிடாத, உன்னோட எதிரிகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதையே ஒரு கோலாக வச்சுக்கிட்டு ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஆட்கள் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா அந்த ஓஷன் கார்டு லைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தங்சான் வந்து இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணால, அவனோட சோல் பவர் வந்து லெவல் 69 ரீச் ஆயிருக்கு. ஆனால் 70 அப்படிங்கிறத ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷியாங் இருக்கால, அவளுமே பார்த்தீங்கன்னா லெவல் 50 அப்படிங்கிறத ரீச் ஆயிட்டா. இருந்தாலுமே இவளுக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்கு. அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா. இவ 8வது படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவங்கெல்லாம் வந்து 20வது படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது தங்சானுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அவன் லெவல் 70 ரீச் பண்ணிட்டான். இவங்கெல்லாம் பார்த்து பயந்துறானுங்க. ஐயோ தங்சானுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. ஒன்றும் ஆகலை, பயபுள்ள லெவல் 70 ரீச் ஆயிடுச்சு, அதுக்கு தான் இவ்வளோ அழுப்புற. ஆக்சுவலாக எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போஸ் ஆயிஷியும் வராங்க. நீ லெவல் 70 ரீச் ஆயிட்டல, உனக்கு நான் ஒரு காட் கிவன் சோல் ரிங் தரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபேட்டி போன முறை ட்ரை பண்ணி என்ன பண்ணா, ஒரு டெக்கேட் மில்லேனியம் சொல்றீங்க அப்படிங்கிறத வாங்கினான் இல்லையா, அதே மாதிரி இப்போ இவனுடைய லிமிட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக தங்சானுமே என்ன யோசிக்கிறான், இந்த 7th சோல் ஸ்கில் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த 7th சோல் ஸ்கில் தான் ஒருத்தருடைய அந்த இன்னேட் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டொமைன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில். அதனால இதில் கிடைக்கக்கூடிய அந்த சோல் ரிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோல் ரிங். இவனுடைய அனுபவத்தில் இவனுக்குமே நல்லா தெரியும். அதனால இவன் என்ன யோசிக்கிறான், இந்த காட் கிவன் சோல் ரிங் அப்படிங்கிறது ஒருத்தர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிங் கிடைக்கும்ல. அதனால ஆரம்பத்திலேயே தன்னுடைய ஃபுல் பவர்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டே அவனோட ஃபுல் பவர் அப்படின்னா எந்த அளவுக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதில் தங்சான் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் என்னடா அப்படின்னா தாக்கு பிடிக்கிற ஒரு தன்மை. அவன் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது. அவன் வந்து எவ்வளோ வலி வேதனை வந்தால் கூட பொறுமையாக அந்த இடத்துல தாக்கு பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் இவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் பார்த்து இந்த போஸ் ஆயிஷி இருக்காங்கல்ல, அவங்க யோசிக்கிறாங்க, அப்படி எந்த பவர் தாண்டா உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற எந்த பவரும் இல்லை, அவன் இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் ஷாவோ எப்படியாவது உயிரோட கொண்டு வரணும், அதுக்காக தான். ஸோ நம்ம ஹீரோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சி அவனுடைய அப்பர் லிமிட் சொல்லுவாங்கல்ல, இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, அந்த லிமிட் அவன் ரீச் பண்ணிட்டாங்க. அவனை சுற்றி ஒரு குக்கூன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதான் அவங்களும் பார்க்குறாங்க, இவன் இதை அப்சர்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகுமா. இவனுங்க பார்க்குறானுங்க சுற்றி அவன் அவனுடைய அப்பர் லிமிட்டை ரீச் பண்ணிட்டான், நம்மளுடைய லிமிட் எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. இப்போது இந்த குக்கூனையே காட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்காக என்ன பண்ணுறானுங்க, இந்த பக்கம் தாங்குமன் கிளானை காட்டுறாங்க. நம்ம எஜிலிட்டி ட்ரைப் இருக்காங்கல்ல, அதாவது ஷியாங்கோட ட்ரைபு, அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ஷனில் வல்லவர்கள். அதனால் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் தாங்குமன் கிளான் வரைக்கும் சேர்க்குறாங்க பாருங்கள். அங்கே கிளான்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் இந்த ஃபோர்ஜிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத அவங்க பாட்டுக்கு செஞ்சு குவிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா வார் அப்படிங்கிறது வரப்போகுது. இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஹை லெவல் ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவுமே ரெடி ஆயிடுச்சுன்னா தாங்குமன் கிளான் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னொரு பக்கம் நம்ம ஓல்டு கோட் இருக்கார்ல, மனுஷன் ஏதோ பாய்சனா மெடிசனான்னு தெரியல, ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தங்சான் கொடுத்த அந்த ஒரு ஹர்ப் அவர்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலாக வெளியில் நம்ம ஓல்டு ரைனோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல. அவர் பண்ணுற வேலையில் பில்டிங்கே அதிர்ந்து போய் அந்த ஒரு ஹர்ப் கீழே விழுந்துருச்சு.
மனுஷன் எகிரி குதிச்சு பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சரியான கோவம் மனுஷனுக்கு. ஸ்ட்ரைட்டாக வெளியில் போயிட்டு கத்துன்னு கத்துறாரு. யோ ஓல் ரைனோ, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உனக்கு இந்த மாதிரி சத்தம் போடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவா நீன்னு சொல்லிட்டு கத்த. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நான் இங்கே ஃபிசிக்கல் லேபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து பூ மாதிரியெல்லாம் பண்ண முடியாது, மற்ற 2 பேர் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணது கிடையாது, நீ மட்டும் ஏன் நொய்யுன்னு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதம் வருது. இப்போ மற்ற 2 பேரும் வராங்க, எப்பா ஏன்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இருப்பா உனக்கு ஒரு வழியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, எப்பா ஓல் ரேனோ அந்த மெடிசனால் பில்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மாற்றி விடேன், பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிடும்ல அப்படிங்கிறாரு. சரி ஓகே செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்க. எங்கே கட் பண்ணால் மறுபடியும் நம்ம ஆட்கள் காட்டுறாங்க. தங்சான் இன்னுமே அந்த குக்குன்குள்ளே தான் இருக்கான், வெளியில் வரல. இவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா தொடர்ந்து. இப்படியே பார்த்தீங்கன்னா பல நாட்கள் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஃபேட்டி கேட்குறான், ஏன் என்னாச்சு தங்சான் ஏன் இன்னும் அவேக்கன் ஆகவே இல்லை, கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சே அப்படிங்கிறான். 100 நாளாடா உள்ளுக்குள்ளே இருக்கான். நம்ம ஃபேட்டிக்கு கியூரியாசிட்டி அதிகம்ல, சார் போயிட்டு சுற்றி பார்க்குறாரு. அந்த குக்கூனை தட்டி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அது கிராக் விட்டுடுச்சு. ஐயோ நான் எதுவும் பண்ணலடா, வேணும்லாம் பண்ணலடா, சும்மா தான்டா பக்கத்தில் போய் பார்த்தேன், நான் உடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். ஆனால் இவன் எதுவும் பண்ணல, அது ஆக்சுவலாக தானாகவே உடையுது, நம்மளால் ஏஞ்சிக்க வேண்டிய டைம் போல் தெரியுது. இவங்க எல்லாம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, நம்மளால் தலையில் முடியே காணோம். எல்லாருமே பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறானுங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரோராங் சொல்கிறா, தங்சான் உன் தலையில் அந்த முடியை காணோம் அப்படிங்கிறா. அவனை தொட்டு பார்க்குறான், தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வளர்ந்துடும் அப்படிங்கிறான். இப்போது இவனுக்கு ஒரு 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறது கிடச்சிருக்கோம்ல, இவன் என்ன பண்ணுறான், இவனோட சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஈஸியாகவே முடியெல்லாம் வளர்த்துட்டாங்க. எங்கள் ஆளுங்க 90s கிட்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மண்டையில் முடியலன்னு, இவனடா சோல் பவர் வச்சு ஈஸியாக முடிய வளர்த்துக்கிட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோக்கு என்னடா சோல்ரிங் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி மில்லினியம் சோல்ரிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க. அதாவது அந்த ரெட் கலர் சோல்ரிங். இதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட 2 ரெட் கலர் சோல்ரிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ 3வது ரெட் கலர் சோல்ரிங்கும் வந்துடுச்சுங்க. உள்ளுக்குள்ள அந்த லேடியுமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்களால சுத்தமாக நகர முடியல. மூவா யோசிக்கிறான், என்னடா என் உடம்ப நகர்த்தவே முடியல, ஏதோ ஒரு பவர் என் உடம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்னு யோசிக்கிறான். வேறு யாருமே கிடையாது, நம்ம தங்சான் தான். அவனை சுற்றி ரெட் கலரில் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.